ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,30,530 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.4% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளோட திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களை வந்து கடந்துட்டாங்க அப்படின்னா இவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு மக்கள் வந்து வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கான ஓட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று உள்ளும் இல்லை, அது வெறித்தனமாக உள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 25% குறைஞ்சபட்சம் விழும். ஓகேங்களா? ஆர் த ஃபஸ்ட் டைம் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்திருக்கு, பர்சன்டேஜும் ரொம்ப குறைவாக இருக்குது. இரண்டாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,20,101 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.33% இருந்துருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஒரு 2 வாரமாக ஒரு மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்களே, அது நிஜமாகவே யாருக்குமே வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா பார்வதி அவர்கள் எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவோ பாசிட்டிவோ எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து சாண்ட்ரா திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேமே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இதை பற்றி யோசிப்பாங்க. மூன்றாவது பொசிஷனில் விக்ரம் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1,14,754 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.78% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்த வரலையும் 2 ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே காமிச்சிட்டாரு. ஒன்று அக்லி ஃபேஸாக இருந்தார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு மாதிரி ஒரு ஆள்றா அப்படின்றதையும் வந்து காமிச்சார். ஸோ அதனால் ஒரு நல்ல வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் விஜய் சபரி வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 76,304 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.83% வந்து இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்த வரலையும் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கப்புறமா அப்படியே இருந்தார் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக்லாம் தூக்கி மக்கள் வந்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொந்தளிச்சிருவாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கலந்து போயிடுவோமே ஒரு 2-3 வாரங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. பட் இது வந்து வேலைக்கே ஆகாது. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 73,123 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.5% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லரை பொறுத்த வரையிலும் இந்த வாரத்துடைய ஒரு எமர்ஜிங் பிளேயராக இப்போதைக்கு கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8வது 9வது பொசிஷனில் இருந்து டக்குன்னு அப்படியே முன்னேறி 5வது பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த 6th பொசிஷனில் கனி அக்கா வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 61,579 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.32% வந்து இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன சொல்கிறதுனே நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அவங்களும் வந்து பயங்கரமாக கேம் விளையாடிட்டாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும். சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோன்லேருந்து ஓரளவுக்கு நல்ல ஜோனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஆவரேஜான வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 கண்டென்ட் கொடுத்தாவே போதும், கடைசி டாப் 5க்குள்ளே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 61,351 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.3% இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் எனக்கு பார்த்தா சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா சும்மாவே வந்து கற்றுவாங்க, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது யாராக இருந்தாலும் எதிர்க்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த கிமி அவர்கள் அது கொஞ்சம் அது ஞாபகமாக கொஞ்சம் நல்லா பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? 8வது இடத்துல சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 59,144 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.07% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்தில் வந்து 2nd பொசிஷனில் முடிச்சிருந்தாங்க. பட் தொடங்கினது வந்து 1st பொசிஷனில். பட் இந்த வாரத்தை பார்த்திங்களா எப்படி தலைகீழாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சு கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சாண்ட்ராவே வந்து யோசிச்சுக்கிற மாட்டாங்க. அதுதான் ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல தான், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. 9வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,969 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.74% வந்து இருந்துட்டுருக்காங்க
பிரஜன் அவர்கள். ஸோ பிரச்சனை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா அவர் வந்து பயங்கரமான ரவுடியாச்சு. ஓகே, காலி பண்ணிவிடுவேன், செஞ்சுருவேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாப்புல. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு யாரா அவன் யூடியூப்பில் பேசணும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து நேரடியாக காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வாயை மூடிக்கிறேன்பா, தயவுசெய்து நான் விட்டுருக்கேன். 10வது பொசிஷனில் ரம்யா, அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,585 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.7% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். அது எப்படி திமுங்கலாம் வாரம் முழுக்க கடைசி பொசிஷனில் இருந்துட்டு ரம்யா அவர்கள் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10வது பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. எப்படி எனக்கு புரியல. அதே மாதிரி கடைசி பொசிஷன் இருப்பாங்க, ஆனால் அவங்கள சேவ் ஆக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. என்ன தான் எத்தனை வாரம் தான் இப்படி ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். 11வது பொசிஷனில் சுபிக்ஷா 55,581 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 5.7% வந்து இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ டைவர்ட் ஆகி வேறு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமை கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பிரச்சனையில் போய் சும்மா மூக்க நுழைக்கூடாது. உங்களுக்கு அதில் வந்து வாண்டட் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது அதில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் மூக்க நுழைச்சி சண்டை போட்டிங்க அப்படின்னா மக்கள் வந்து ஓகேடா இந்த பொண்ணு பாரா நியாயமாக ஒரு விஷயத்தை வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. அடுத்ததாக 12வது பொசிஷனில் அமித் அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,460 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.6% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பொசிஷனிங் போவார் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோட்லேயே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன், மக்கள்கிட்ட என்னுடைய விஷயமெல்லாம் போய் சேருதா சேரலையா அப்படிங்கிறதே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 12வது பொசிஷனை பிடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்த 13வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 54,930 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.64% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களுக்கு நேரங்காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஆட்டமும் முடிஞ்சு போச்சு, கேமும் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதை விட வேறு எந்த வழியுமே கிடையாது. ஆனால் வியானா அவர்களுக்கு இவ்வளோ மோசமாக கேவலமாக வந்து ஓட்டிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே நான் எதிர்பார்க்கல. எஃப்ஜே அவர்கள் ஒரு வாரம் போட்டு பொழந்து எடுத்துட்டாப்பில்ல வியானா அவர்களை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியானா பாதி காலி ஆகிட்டாங்க. ஏன்னா வியானா மேலே ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. வியானா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பொய்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வினோத் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனை தொடர்ந்து இந்த வாரத்தில் இந்த லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றாவி கண்டென்ட்டை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக எஃப்ஜே கூட அவ்வளோதான், டோட்டலாக அவங்களுடைய கேம் மொத்தமாக ஸ்பாயில் ஆகி மொத்தமாக டேமேஜ் ஆகி ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த வண்டி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி வந்து நின்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிறது அதாவது சொல்லப்போனால் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து இருக்காங்க. மேபி இந்த வாரத்தில் வந்து அவங்கள சேவாக்க கூட பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவுடைய கேம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வைப்பாங்க. ஒன்றே ஒன்று, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் கண்டென்ட்டு வியானா அவர்களும் எஃப்ஜே அவர்களும் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்களே தவிர மற்றபடி வேறு கண்டென்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. அண்ட் நேற்றுக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்களா நெய்க்காக ஒரு சண்டை வந்துச்சு. ஏன்னா நெய் பிரச்சனைலாம் ஒரு வெங்காய பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எபிசோடில் போட்டு காமிச்சிட்டு இருக்கானுங்க. புரியல எனக்கு. ஏன்னா நேற்று கண்டென்ட்டே ஒன்றுமே இல்லை. சரி, வேறு வழியே இல்லாமல் இந்த பேப்பர் ரவுடி பிரச்சனையை வந்து போட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் வியானாவுடைய நெய் பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து சுபிக்ஷாவை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சுபிக்ஷா அவர்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, என்ன ஒரு ஆட்டிடியூடு, என்ன ஒரு பேச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி டைல்யூட் ஆகி ஒரு மாதிரி கொலான்னு ஒரு ஆட்டத்தை ஆடி மற்றவங்களுடைய பிரச்சனையில் எப்போ பார்த்தாலும் போய் மூக்க நுழைச்சி நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அதையே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கே வெறுப்பாக இருக்குது. ப்ரோ, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் மூக்க நுழைச்சி வந்து மொக்க வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. உன் பிரச்சனையா, ஒரே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடித்து தும்சம் பண்ணு.
உங்ககிட்ட வருது அந்த பிரச்சனை அப்படின்னா அடித்து தும்சம் பண்ணு. நீ இஷ்டத்துக்கு போய் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய பிரச்சனையில் போய் நீ குளிர் காயணும் அப்படின்னு நினச்சேன்னா ஈஸியாக மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அதனால தான் சுபிக்ஷாவோட நிலைமை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இருக்குது. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா இப்படி இருக்கிறதுக்கான காரணமும் விக்ரம் அவர்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸு. சுபிக்ஷாவும் அதுக்கப்புறம் விக்ரம் அதுக்கப்புறம் வியானா இவங்க 3 பேருமே க்ளோஸ். ஓகேவா? ஸோ விக்ரம் தான் பயங்கரமாக கைட் பண்ணுறாப்புல சுபிக்ஷாவை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது கைட் பண்ணி இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத. ஏன்னா சுபிக்ஷாவுடைய ஆட்டமே ஒரு அக்ரெசிவான ஒரு ஆட்டம் தான். ஓகேவா? யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க. துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பெண்மணி தான். நீங்கள் QC டாஸ்க்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் வந்து கொடுக்காம போயிருப்பாங்க. அதே மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸும் கொடுக்காம போயிருப்பாங்க. அதை பற்றி அவங்க யோசிக்கவே கிடையாது. புரியுதுங்களா? அதே போல் அங்கே அவங்களுக்காக வேலை செஞ்ச ஆட்களுக்கும் ஒரே ஒரு 3 காயினும் நம்ம கொடுத்துட்டு தான் பெருசு, நமக்கு தான் இது வந்து கிடைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்துருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமரை சொல்லி 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 ஒரு மாதிரி விக்ரம் அவர்கள் கொலன்னு ஆக்கி அவரை மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ அந்த பொண்ணால் அவங்கள மாதிரியும் கேம் விளையாட முடியல, விக்ரம மாதிரியும் வந்து கேம் விளையாட முடியல. கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் நான் பீட் பாக்ஸ் பண்ணுறேன், சாங்ஸ் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்காங்க சுபிக்ஷா. அதை வந்து மக்கள் வந்து பெருசாக வந்து ரெகனைஸ் பண்ணல. அதை பற்றி யாருமே கேர் பண்ணிக்கல. ஓகே, இப்போ டான்சர் ஜோனில் இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி பார்த்துடலாம். பிரஜன், ரம்யா, சுபிக்ஷா, அமித் மற்றும் வியானா அவர்கள். ஸோ 5 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் அதிகப்படியாக போவதற்கான ஒரே வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா. இந்த ரம்யா பொண்ணை தூக்கி தயவு செய்து வெளியே அனுப்பிச்சிருங்க. சும்மா வந்து எல்லா வாரமும் சேவ் பண்ணி உள்ளார விட்டுக்கிட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. இல்லை, இது கண்டென்ட்டாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட வியானா அவர்கள் ஒரு காதல் கண்டென்ட்டாவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யாவில் ஒன்றுமே இல்லாமல் டம்மி மாதிரி உக்காந்துக்கிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சும்மா எப்பயாச்சும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டு சண்டையை பண்ணிக்கிட்டு அப்படி தான் வந்து இருக்க தவிர மற்றபடிக்கு ஒரு வெங்காயமும் கழட்டலை. தயவுசெய்து ரம்யா வெளியே அனுப்பிச்சிருங்கடா சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.